கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளையிலே நாம் எல்லாரும் கூடி தெய்வ சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பாக்கியம் தந்திருக்கிறார். வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். முதலாவதாக நமக்கு தெரிந்த ஒரு பாடல், போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவை, பூவியில் அவர் போல் வேறில்லையே. அருமையான பாடல். கைகளை தட்டி சந்தோஷத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி இருக்கிற இடங்கள்ல சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் சந்தோஷத்தோடு கூட நல்ல உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. தந்தையை போல தோளினிலே மைந்தர்களாகிய நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எந்நாளும் அவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நாம் கடனாளிகளாகவே இருக்கிறோம். தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே, தந்தையை போல் தோளினிலே மைந்தரமை சுமந்தவரே. எந்நாளுமே அவர் நாமமே என் நிலத்தே நாம் துதித்திடுவோம். எந்நாளுமே அவர் நாமமே என் நிலத்தே நாம் துதித்திடுவோம். போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. கனமகிமை புகழடைய கருணையாய் ஜெனிப்பித்தாரே. கனலெறியும் சோதனையிலும் நம்முடைய விசுவாசங்கள் கலங்காதபடி காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நல்ல மகிழ்ச்சியாய் கீழே தட்டி கனமகிமை புகழடைய கருணையை ஜனிப்பித்ததாலே. சொல்லுவோம். கனமகிமை புகழடைய கருணையை ஜனிப்பித்ததாலே, கனலெறியும் சோதனையில் கலங்கிடுமோ என் விசுவாசமே, கனலெறியும் சோதனையில் கலங்கிடுமோ என் விசுவாசமே, கனலெறியும் சோதனையில் கலங்கிடுமோ என் விசுவாசமே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. உலகமெல்லாம் கண்டு அதிசயிக்கும்படியாய் ஆவியின் அபிஷேகத்தால் நம்மை நிறைத்தாரே. ஒரே சரீரமாய் நம்மை நிறைத்து நம்மை அவருடைய பிள்ளையாய் நிலைநிறுத்தி நான் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
அதிசயிக்க ஆவியின் அபிஷேகத்தானே. சொல்லுவோம், ஞானமெல்லாம் கண்டு அதிசயிக்க ஆவியின் அபிஷேகத்தானே. ஏக சரீரமாய் நிறுத்த இணைத்தனரே நம்மை தம் சூதராய். ஏக சரீரமாய் நிறுத்த இணைத்தனரே நம்மை தம் சூதராய். கையை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி உற்சாகமான மனநிலைமையோடு கூட புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. ஆதி அப்போஸ்தலரின் மூலமாய் அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம் ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்தினார். சேதமில்லாமல் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு ஜெயத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் சத்தமா. ஆதி அப்போஸ்தல தூதுகளால் அடியோரை ஸ்திரப்படுத்தி சேர்ந்து ஆதி அப்போஸ்தல தூதுகளால் அடியோரை ஸ்திரப்படுத்தி சேதமில்லா ஜெயமளித்தே கிறிஸ்துவின் நற்கந்தமாக்கினாரே. சேதமில்லா ஜெயமளித்தே கிறிஸ்துவின் நற்கந்தமாக்கினாரே. சொல்லுவோமா சத்தமாய் சத்தத்தை உயர்த்தி, பொற்பரன் இயேசுவையே புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. சீயோனே மாசாலிம் நகரே, சீரடைந்தே திகழ்வாய், சேவிப்பாய் உன் நேசரை சிறப்புடனே இந்த உலகத்துல. சீயோனே மசாலிம் நகரே, சீரடைந்தே திகழ்வாயே. சீயோனே மசாலிம் நகரே, சீரடைந்தே திகழ்வாயே. சேவிப்பாயே உன் நேசரையே சிறப்புடனே பாதலத்தே. சேவிப்பாயே உன் நேசரையே சிறப்புடனே பாதலத்தே. போற்றிடுவோம் புகழ்ந்திடுவோம் பொற்பரன் இயேசுவையே. புவியில் அவர் சொல்லுவோம் மகிழ்ச்சியோடு கூட, புவியில் அவர் போல் வேறில்லையே, புவியில் அவர் போல் வேறில்லையே. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்த மகிழ்ச்சியோடு கூட ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ. தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்காய் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை நினைத்து எப்பொழுதும் ஏக்கம் கொள்ளுகிறவர்களாகவே இருக்கணும். ஹல்லேலூயா. ஓட்டத்தை ஒரு நாள் நாம் ஜெயத்தோடு கூட ஓடி முடித்து விசுவாச பாதையிலே சோராமல் நாம் ஜெயம் எடுத்து அவருடைய சமூகத்தை நாம் சென்றடைய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அருமையான பாடல் தெரிந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து பாடுங்கள். மற்றவங்க கூட வீடுகளில் இருக்கும் பொழுது இந்த பாடல் அப்படியே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய சிந்தையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. பரலோக சிந்தையை கர்த்தர் நமக்கு அருளி செய்வார். சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். வருத்தம் பசித்தாகும் மனதுயரமில்லாத ஒரு ராஜ்யத்திற்காய் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்.
என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசி தாகம் கரங்களை தட்டி சொல்லுவோம். மனதுயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. விண் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே. சத்தமா சொல்லுவோம். விண் கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லாரும் சொல்லுங்க. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. சொல்லுவோமா? சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. மறுபடியும் சொல்லுவோம். சிலுவையில் அறையுண்டே இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. உணர்ந்து சொல்லுங்க. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்த சிந்தை கரங்களை தட்டி மன மகிழ்ச்சியோடு கூட இயேசுவை பின்பற்றுவே. மறுபடியுமா பரிசுத்த சிந்தையுடன் என் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயத்துடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயத்துடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராமல் சொல்லுங்க. வாயை திறந்து பாடுங்கம்மா.
விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே ஏற்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே ஏற்று காண்பேனோ. சொல்லுவோம் பரம சுகம் காண்பே. பரதேசமதில் சேர்வே. பரம சுகம் காண்பே. பரதேசமதில் சேர்வே. ராப்பகலில்லையே என் இரட்சகர் வெளிச்சமே. சத்தமா சொல்லுங்க. ராப்பகலில் நாம் காக்கிற அந்த தேசத்துல, நாம் வாழ போகிற அந்த தேசத்துல, வாழ போகிற அந்த தேசத்துல ராப்பகல் இல்லாத ஒரு தேசம். இரட்சகர் வெளிச்சமே. பரலோகமே என் சொந்தமே ஏற்று காண்பேனோ. ஆமென். பரலோகமே என் சொந்தமே ஏற்று காண்பேனோ. எல்லாரும் இணைந்து அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நல்லா சொல்லுவோமா? அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவே. நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே ஏற்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே ஏற்று காண்பேனோ. பழிங்கு நதியோர சுத்த தாகம் தீர்த்திடுவா. எல்லாருமா பழிங்கு நதியோர சுத்த தாகம் தீர்த்திடுவா. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. எல்லாரும் இணைந்து தூதர்கள் பாடிட என் தூயனை தரிசிப்பே. பரலோகமே என் சொந்தமே ஏற்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் ஏற்று காண்பேனோ. பரலோகமே ஆமென் சொந்தமே ஏற்று காண்பேனோ. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே தனித்திருந்து பாடும் பொழுது மெய்யாகவே அந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவரை இன்னும் ஆண்டவருடைய இந்த தேவ சிந்தையை நமக்குள் அதிகமாய் உண்டாக்கும் என்பதில் எந்தவித மாற்றங்கள் இல்லை. தொடர்ந்து பாடுகிற பாடல்களை நீங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது அதை அப்படியே பாடுங்க. கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்று சொல்கிற அருமையான பாடல். சந்தோஷத்தோடு கூட இந்த வார்த்தைகளை பாடுவோம். ஆண்டவரோடு கூட நாம் நேரங்களை செலவழிக்க நாம் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய கிருபையினால
கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒரு பாக்கியமான காரியம். அது ஒரு நாள் அது நாம் வீணாகி போகாது. ஆண்டவருக்காய் செலவழிக்கிற நேரங்கள், நிமிடங்கள் அது நம்மை பலவானை மாற்றுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோமே ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும். கரங்களை தட்டி, சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்கள். சேர்ந்து பாடுவோமா? வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. சொல்லுவோம். பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, சத்தமா சொல்லுமா? ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செல்ல வாயை திறந்து பாடுங்க. கொஞ்சம் சத்தமா பாடி பாருங்க. ஆமென், ஆமென். பலவானாய் மாற்றுதையா, உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். சத்தமான். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஆமென். ஒவ்வொரு நிமிடம் உம்மோடு செலவிடுகிற
போகாதையா போவதில்லை ஆண்டவரே. என்னை பலவானாய் மாற்றுதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா என்னை பலவானாய் மாற்றுதையா. அப்படி சொல்லும் ஆண்டவரே, உடைய ஆவியால் என்னை ஒரு விசை கூட நிரப்புங்கப்பா. உலகத்திலே நான் உமக்காக உயிருள்ள நாள் வரையிலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நீர் விரும்பத்தக்க விதத்தில் எங்கள் வாழ்வு அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தரை நோக்கி சொல்லுவோமே. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே சொல்லி பாருங்க, உமக்காக நான் ஆண்டவரே, உமக்காக உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. என் இயேசுவே நல்லா சொல்லுவோம். நீ வாயில திறந்து ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையும் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னமே என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. அப்படியே சொல்லுவோமா. தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பெற்ற தாய் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த காலை ஆராதனை வேளையில பங்கெடுத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஆண்டவர் நம்மை அநாதைகளாய் விடுவதில்லை, ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. ஆண்டவர் ஒரு தகப்பனை போல் இரக்கம் உள்ளவர், தகப்பனை பார்க்கிலும் ஒரு மேலானவர். அவர் நம்மை சுமந்து கொள்ள போதுமானவர். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவள். தாயானவள் தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவளே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை எழுந்திருப்பமாய் இருக்கிற இரக்கமுள்ள எல்லாரும் பரிசுத்தரே உம்மை இருதயத்தின் பணிகிறேனையா. ஆழத்திற்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம்
தானாய் மாற்றுதையா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொருவரையும் அவரோடு கூட செலவழிக்கிற நேரங்கள் பலமுள்ளதாய் மாற்றுகிறது. ஒருவேளை சோர்ந்து போன மனநிலைமையோடு கூட திடனற்றவர்களாய் திக்கற்றவர்களாய் இந்த ஆலய ஆராதனையில் நீங்கள் பங்கெடுத்திருக்கலாம். கண்களை மூடி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க, ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர், தகப்பனை போல இரக்கமுள்ளவர், தகப்பனை பார்க்கலும் இரக்கமுள்ளவர், தாயை போல நம்மை தோளில் சுமந்து கொள்ளுகிறவர். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடுகிற நேரங்கள், உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மோடு கூட செலவழிக்கிற நேரங்கள் அது வீண் போகாத ஆண்டவரே. அது வீணாய் போவதில்லை. அது எங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அது எங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அது எங்களை தைரியப்படுத்துகிறது, எங்களை திடப்படுத்துகிறது. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்துல ஒரு மாறுதலை ஏற்படுத்துகிறதப்பா. உம்மோடு கூட செலவழிக்கிற நிமிடங்கள், நேரங்கள் அது எங்களை தேவ பலமுள்ளதாய் மாற்றுகிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓயாமல் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றப்படுகிற உம்மை நாங்களும் இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்வதற்கு கிருபையா எங்களுக்கு நேரத்தை தந்தீரே, கிருபையா எங்களுக்கு பலன் தந்தீரே, கிருபையா எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயில திறந்து நம்ம மகிமைப்படுத்துவோம் ஆண்டவரே. நீ ஸ்தோத்தரிப்போம், துதித்துக் கொண்டிருப்போம். ஆமே. கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவர், கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர், நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறவர், நம்முடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆமே. நம்முடைய கூப்பிடுதல் வெறுமையாய் போவதில்லை. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி முறையிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒத்தாசை அளிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அருமையான சகோதரனை, அருமையான தகப்பனே, தாயே, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படி கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஒருவேளை நெருக்கடியான நிலையில நீங்க வந்திருக்கலாம், பல்வேறு விதமான போராட்டமான சூழ்நிலை மத்தியில் நீங்கள் வந்திருக்கலாம், வேதனை நிறைந்த நிலைமை சூழ்நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவரை மட்டும் நீங்க விடாது, வாய்களை திறந்து ஏசப்பான்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர், அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிறவர். ஆமே. இழந்து போன நல் வாழ்வை அவர் மீண்டுமாய் நமக்கு தருகிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவரால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை தூக்கி நிறுத்த முடியும். அவர் நம்மை தைரியப்படுத்தி தூக்கி மீண்டுமாய் நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் பரிசுத்தமானவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர். ஹல்லேலூயா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரை செய்து சொல்லுவோம். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவரே. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன். சிந்தையை சிதற விடாதுங்க. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. நல்ல தகப்பனை போல இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா.
ஹalleluya ஹalleluya. இரக்கமுள்ளவர்னு சொல்லி பாருங்க. நீர் இரக்கமுள்ளவர், நீர் மனதுருக்கமுடையவர். ஆமென் ஹalleluya. அவரிடத்திலே முறையிடும் பொழுது, அவரிடத்திலே நம்முடைய குறைகளை சொல்லும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது, நம்முடைய சூழ்நிலைகளை அவரிடத்திலே சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை உண்டு பண்ணுகிறவர், எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை மாத்திரமல்ல ஒரு நன்மையையும் ஏற்படுத்துகிறவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். தோற்று போன நிலைமையில, ஆமென், தோல்வியின் மனப்பான்மையோடு கூட நீங்க வந்திருந்தாலும் தைரியமா சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அவர் தம்முடைய ஆவியினால் நம்மை இடைகட்டுவா. ஆமே, நம்மை தூக்கி நிறுத்துவா. நம்மை மறுபடியும் நம்முடைய ஸ்தானத்துல தூக்கி நிறுத்துவா. ஆமே, நம்முடைய கால்கள் உறுதிப்படுத்தப்படும். நம்முடைய கால்கள் உறுதிப்படுத்தப்படும். ஆமே, ஹalleluya. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லையுமா, ஆகாதது ஒன்றுமில்லை. ஹalleluya. ஆகாதது என்று ஏதுமில்லையுமா, ஆகாதது சர்வ வல்லவரே. கூப்பிடுங்க. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது முடியாதது ஆகாதது. நம்முடைய உள்ள அந்த வார்த்தைகளை சொல்லட்டும். ஆகாதது ஏதுமே இல்லப்பா, ஆகாதது ஒன்று. ஹalleluya. அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் இயலாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. எந்தவித கொந்தளிப்புகளையும் அவரால் அடக்க முடியும். ஆமென். எவ்வளவு ஆமென் காற்று வேகமாய் அடித்து படகு கவிழ்ந்து மூழ்கக்கூடிய தருணங்கள் வந்தாலும் அவர் அந்த சூழ்நிலையை சீர்படுத்த முடியும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இனி இல்லை வாழ்வு என்றாலும் கூட இல்ல இல்ல, அவரால் வாழ்வு தர முடியும். அவரால் மறுபடியும் ஒரு வாழ்வை தர முடியும். அவரால் நம்முடைய வாழ்வை மீண்டுமாய் கட்டி எழுப்ப முடியும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. இந்த உலகம் இனி இல்லை என்று சொன்னாலும், இனி இந்த காரியங்களுக்கு முடிவு உண்டாயிற்று என்று சொன்னாலும் அவர் அப்படி அல்ல. மீண்டுமாய் அதை தூக்கி நிறுத்துகிறவர். இழந்து போன வாழ்வை மீண்டுமாய் கட்டி எழுப்புகிறவர். இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப தருகிறவர். இழந்து போன நன்மைகளை திரும்ப தருகிறவர். மீண்டுமாய் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்துகிறவர். தள்ளாடி கொண்டிருக்கிற நம்முடைய முழங்கால்களை மீண்டுமாய் உறுதிப்படுத்துகிறவர். ஹalleluya. இழந்து போன அனைத்தையும் அவரால் திருப்பி தர முடியும். இழந்து போன நன்மைகள் யோபுவுக்கு இரட்டத்தனையாய் கிடைத்தது. இழந்து போனவைகளை ஆண்டவர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். இந்த காலை வேளையில பல்வேறு விதமான சூழ்நிலையில வாழ்வையே இழந்திருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். என் எதிர்காலமை பாழ்பட்டு கிடக்கிறது, பாழாய் கிடக்கிறது என்று சொன்னாலும் எல்லாவற்றையும் பண்படுத்தி சீர்படுத்த நம்முடைய ஆண்டவரால முடியும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை. தேவ பிள்ளைகள் சொல்லுங்க. ஒரு வயதான தாய் தகப்பன் சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சியில் எங்கள் வாழ்க்கையெல்லாம் மறுபடியும் சொல்லுங்க
பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம். சொல்லுங்க, சொல்லி பாருங்க. நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாம் மறுபடியும் சபையா இணைந்து சொல்லுமா, உங்க வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம். ஒரு முறை கூட அந்த வார்த்தையை மீண்டும், உங்க வார்த்தையிலே ஜெயம், வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். 100க்கு அதிபதி ஒரு நாள் இயேசுவினிடத்தில் வந்து, என்னுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியானவனோ பாத்திரவான் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னா. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அந்த வேலைக்காரனை சொஸ்தமாக்கியது. இந்த ஆராதனை வேளையில தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய சூழ்நிலைக்கு அவருடைய ஒரே ஒரு வார்த்தை போதும். நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வார்த்தை போதும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஒரு வார்த்தை போதும். நம்முடைய வாழ்வுக்கு ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தை நம்மை வாழ வைக்கும். கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை வாழ வைக்கும். உங்க வார்த்தை என்னை சுகப்படுத்த. சொல்லி பாருங்க, உங்க வார்த்தை என்னுடைய தோல்வி எல்லாம் மாற்றி போயிடும். உம்முடைய வார்த்தை என்னை ஜெயமுள்ளவனாய் மாற்றும். உம்முடைய வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு போதுமானது. ஆமென். உம்முடைய வார்த்தையே எங்கள் தலைமுறைக்கு போதுமானது. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அது சாதாரணமானது அல்ல. அந்த வார்த்தை பெரிய காரியங்களை செய்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவருடைய வார்த்தைகள் அற்புதமானவைகள். அவருடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ருகதல சந்தலரதலரபா. உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய வார்த்தையே சுகத்தை உண்டாக்கும். உம்முடைய வார்த்தையே ஜெயத்தை உண்டாக்கும். உம்முடைய வார்த்தையே சந்தோஷத்தை உண்டாக்கும். உம்முடைய வார்த்தையே சமாதானத்தை உண்டாக்கும். ஹalleluya. உங்க வார்த்தையில சுகம், வார்த்தையிலே வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மறுபடியும் சொல்லுவோம், நல்லா சொல்லுங்க. வார்த்தையிலே சுகமப்பா, வார்த்தையிலே மகிழ்ச்சியும், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுவோம், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும். சொல்லுவோமே, துக்கம் மாறும். கண்ணீர் மாறாவின் கசப்புகள் மதுரமாக வேளையிடும். ஆமென். இந்த ஆராதனை வேளையில மாறாவை போல கசப்பா இருப்புங்கனா, நம்முடைய சூழலை கசப்பு நிறைந்ததாக ஏந்த வாழ்க்கைன்னு சொல்லி வெறுப்படைந்து இருப்போமானா, அது எல்லாம் மாற போகிறது. கண்ணீர் மாறிடு, துக்கம் மாறிடு. கண்ணீர் மாறிடு, துக்கம் மாறிடு. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா. ரிபல கல்பா துடரலப. ஒரு வார்த்தை தான்,
வேதாகம நாட்கள்ல ஒரே ஒரு வார்த்தை பலத்த மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. எழுந்திரு என்று சொல்லும் பொழுது நெடுநாளாய் பிறவிலே சப்பானியா இருந்தவன் எழுந்திருக்கிறான். ஆமென், ஆமென், ஆமென். அவனை ஆமென். எத்தனையோ 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 வியாதிக்காரர்கள், திமிர்வாதக்காரர்கள் ஆமென் அவருடைய வார்த்தையினாலேயே சுகம் பெற்றிருக்கிறார்கள். நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லும் பொழுது ஆமென் பிறவியிலே குருடனாய் இருந்தவன் பார்வை அடைந்திருக்கிறான். திறக்கப்படுவாயாக என்று சொல்லும் பொழுது செவிடும் ஊமையுமான ஆவியுடைய மனிதன் ஆமென் சுகம் பெற்றிருக்கிறான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை பராக்கிரமம் செய்கிறது. இன்னைக்கு அவருடைய வார்த்தை நமக்கு போதும். நீ விசுவாசித்தபடியே ஆகும், விசுவாசித்தபடியே ஆகும் என்று சொல்லும் பொழுது நெடுநாளாய் வியாதிப்பட்டிருக்கிற அநேகர் விடுவிக்கப்பட்டார்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு போதுமானது. அவருடைய ஒரே தொடுதல் நமக்கு போதுமானது. அவருடைய ஒரே சந்திப்பு நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரிலும் பெரியவர், எல்லாவற்றிலும் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஆமென். அவரே ஆளுகை செய்கிறவர், அவரே அதிகாரங்களை உடையவர், அவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். எல்லா ஆளுகையும் அவருக்குள் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அவராலே அன்றி ஒரு அணுவும் அசைவதில்லை. அவராலே அன்றி எதுவும் இயங்குவதில்லை. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே. தருவதற்காக சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நம்முடைய ஜீவனையை நமக்காய் கொடுத்திருக்கிறார். உன்னத பலியாக அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை வாழ வைக்க, நம்மை உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க, நாம் வாழ்ந்து சுகித்திருப்பதற்காக அந்த இரட்சகர் தம்மையே நமக்காய் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர், நம் மீது இரக்கமுள்ள ஆண்டவர், இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். அந்த நல்ல தெய்வத்தை தான் இந்த காலை வேளையில துதித்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். அவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் உயிருள்ளவர், உயிரோடு இருந்து இன்றும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்கள் குறுகி போகல, அவருடைய வல்லமைகள் குன்றி போகல. ஆமென். வாயில திறந்த மனதார துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆமென், ஆமென். ஒரு செத்து போன தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்க நாங்க வரலப்பா. ஒரு மரித்து எழுந்திராத ஒரு தெய்வத்தை தேடி வரல, மரித்து ஜீவித்துக் கொண்டிருக்கிற இரட்சகரை தேடி வந்து இருக்கிறோம். உம்முடைய கரங்கள் குறுகி போகல, உம்முடைய வல்லமைகள் குன்றி போகல. அநாதியா என்றென்று வீற்றிருக்கிறவர், ஆல்பாவும் ஓமேகாவும் ஆதி மந்தமுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரி பலதரல ஷகதடரல கல்பரதுடலரபா. ஹல்லேலூயா.
ரிபாலா கல்பாராதனமா. அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது, நம்முடைய சிந்தை எல்லாம் ஒருமைப்படுகிறது. ஆமென். நம்முடைய சிந்தையில் இருக்கிற கலக்கங்கள் மாறுகிறது, பய உணர்வுகள் மாறுகிறது. ஆமென். எதிர்காலத்தை குறித்த பதட்டங்கள் மாறுகிறது. என்ன ஆகுமோ, சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்கிறதேன்னு சொல்லுகிற அந்த நிலைமையெல்லாம் மாறுகிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்முடைய வாழ்வு ஒரு தெளிவடைகிறது, நம்முடைய முகம் மலர்ச்சி அடைகிறது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதட ரிபலா ஷகதடரா. அவரை கனம் பண்ண நமக்குள் இருக்கிற பயங்கள் எல்லாம் மாறுகிறது. அவரை கனம் பண்ணும் பொழுது நமக்குள் ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது, ஒரு மன தெளிவை கர்த்தர் கட்டளையிடுகிறார், நமக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமை சிந்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறார், கலக்கங்கள் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையா இணைந்து கர்த்தரை கனம் பண்ணுகிறோமே. ஓ ரகதடரல ஷகதரலபா. ஆமென், 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 ஆமென். வல்லமை நிறைந்தவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், நம்ம மத்தியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஷகதட ரிபலதனமா. இயேசுவேன்னு சொல்லுவோம். ரிமா பதட ரிகதல ஷகதரலரபா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எண்ணங்களிலே சிந்தைகளிலே மாற்றங்கள் உருவாகிறது. நம்ம துதிக்க வாயை திறந்து கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது நம்முடைய சிந்தையிலே சில மாற்றங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கவலைகள் மாறுகிறது, பயங்கள் மாறுகிறது, இருதயத்தை அடைத்து வைத்திருக்கிற அனைத்தையும் மாறுகிறது. கர்த்தர் நம்மை லகுவாக்குகிறார். ஆமென். துக்கமற்றவர்களாய், பாரமற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதற்காகத்தானே அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென். அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கூட அவரை நாடி தேடி வந்திருக்கிறோம். அவருடைய பாதத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. ரிபல ஷகதடரதனரமா. அவரை போல இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை, அவரை போல பெரியவர் இல்லை, அவரை போல வல்லமை உள்ளவர்கள் இல்லை, அவரை போல மகிமையானவர்கள் இல்லை. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே தம்முடைய ஜனத்தோடு கூட தன்னுடைய ஜனத்தின் நிலையை புரிந்தவர், தம்முடைய நேசிக்கிற மக்களை புரிந்தவர். ஆமே. நமக்கு பிழைப்புக்கான வழி ஏற்படுத்துகிறவர் அவர் ஒருவரே. ரிபலதன சந்தலரபா. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே.
இல்லப்பா. உம்மை போல உம்முடைய ஜனத்தை ஆதரித்து நேசிக்க ஒருவர் இல்லை. இந்த காலை வேளையில அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடி வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டின இரக்கங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் அனுபவம் நடைபெறுகிற ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதி. எங்களை தரைமட்டுமாய் தாழ்த்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.